ஹாய், இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த ரூபிக் க்யூபில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, அது எப்படி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து நம்ம ஒரு இடத்துக்கும் பேர் வைக்க போகிறோம், எல்லா சைடுக்கும். அதே மாதிரி எந்த பக்கம் சுற்ற போகிறோமோ எல்லா பக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பேர் வைக்க போகிறோம். அது செகண்ட். தேர்டு வந்து இந்த 7 நாளில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம், எந்த இடத்துலாம் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம், எப்படிலாம் செகண்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கலரை பற்றி பார்க்கலாம். இதில் மொத்தம் 6 கலர் இருக்குது. அதாவது 2 கலர் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க எல்லோ பார்ப்போம். எல்லோவுக்கு ஆப்போசிட் ஒயிட் இருக்கும். அதே மாதிரி ப்ளூவுக்கு ஆப்போசிட் க்ரீன் இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் ரெட்டு. இந்த மாதிரி மொத்தம் 6 கலர் ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் எல்லா பக்கமே வந்து சுற்றும். ஆனால் இந்த சென்டராக இருக்கிறது மட்டும் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலுமே ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன் தான் இருக்கும். இந்த 2 சைடும் மாறாது. அதே மாதிரி தான் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு, இதுவுமே மாறவே மாறாது. ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ. எல்லா பக்கமே இந்த சென்டர் மாறாத ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் நம்ம ஃபுல் கலரையும் சேர்ப்போம். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோன்னா இதுக்கு பின்னாடி எல்லோ தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ செகண்ட் இதுக்கு போயிடலாம். செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் வைக்க போகிறோம். இப்போது இப்படி நான் நேராக பிடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதோட டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட்டு, பேக். ஓகே, இப்போ டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட்டு, பேக் இதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரியே ரைட் சைடில் உள்ளதுக்கு ரைட்டு, லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு லெஃப்ட். அப்புறம் இப்போ இந்த ஒரு கலர் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ரோ 1, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த 3 ரோவில் எங்கே கலர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது உங்களுக்கே புரிய வந்துடும். இப்போது மூணாவது இதை பற்றி பார்த்துருவோம். மூணாவதுல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் மெத்தட். இது வந்து டே செகண்டில் போடுற வீடியோ. இந்த டே 2ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் எப்படி சேர்க்குறது, ப்ளஸ் எப்படி சேர்க்குறதுங்கிறது பார்ப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை தான் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மைனஸ் சிம்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 3 கலர் ஒன்றா சேர்த்துருக்கிறது. அப்புறம் இது வந்து ப்ளஸ். இதே நம்ம எல்லா பக்கமும் செய்வோம்னா கிடையாது. அதாவது இது டாப்பாக வச்சுருக்கனால இதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்ப்போம். இது வந்து டே 2ல் வர வீடியோ. டே 3ல் என்னென்னா நம்ம இந்த 4 கார்னர் சேர்ப்போம். இது வந்து டே 3ல் பார்க்குறது. ஃபஸ்ட்டு டே 2ல் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம். அதே மாதிரியே டே 3ல் இந்த 4 கார்னர் சேர்ப்போம். இந்த 4 கார்னர் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இதுக்கு கீழே இருக்க ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஒன்றா சேர்ந்துடும். ஓகேவா? அப்புறம் இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வச்சுக்கிடுவோம். இதுக்கு நேராக இந்த சென்டர், இதுக்கு நேராக இந்த சென்டர், இந்த சென்டர் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அன்றைக்கே வச்சுக்கிடுவோம். அப்புறம் டே 4ல் பார்க்குறது. டே 4ல் பார்க்குறது என்னென்னா செகண்ட் ரோ ஃபுல்லாகவே ஒன்றா சேர்க்குறது. இப்போ இது சேர்ந்துருக்கு. நான் நேரம் உங்களுக்கு மறுபடியும் கலைச்சி சேர்த்து காட்டுறேன். இதுதான் நம்ம வந்து டே 4ல் பார்க்க போகிறது. டே 4ல் செகண்ட் ரோ ஃபுல்லாகவே ஒன்றா சேர்த்துருவோம். டே 5ல் அதே மாதிரியே மேலே சேர்த்த மாதிரியே கீழே உள்ளதில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் சேர்ப்போம். இது ரெண்டுமே ஒரே நேரத்துலேயே சேர்ந்துடும். இதை வந்து டே 5ல் பார்த்துருவோம். இது வரைக்கும் இது வந்து நம்ம டே 5ல் பார்க்குறது. இப்போ இதை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் சேர்ந்துடும், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சேர்ந்துடும், எல்லாத்தோட சென்டருமே சேர்ந்துடும். அப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த கார்னர் மட்டும்தான் மாறுற மாதிரி இருக்கும். இதை வந்து டே 6ல் என்ன பண்ணுவோம்னா இதை ஆப்போசிட்டாக மாற்றி போடுறது இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க ப்ளூ இந்த பக்கம் போகும், இங்கே உள்ள கலர் இங்கிட்ட வர மாதிரி இருக்கும். அது வந்து டே 6ல் பார்க்குற வீடியோ. டே 6ல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் இது வந்து ஷஃபிள் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு இங்கே போகணும், இந்த ப்ளூ இங்கே வரணும், இந்த ஒயிட் இங்கே வரணும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டே 6ல் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். டே 7ல் வந்து இதை அப்படியே திருப்பணும். அது எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஷஃபிள் பண்ணுறத பார்க்குறது தான் டே 7 வீடியோவாக இருக்கும். இதுதான் ஃபைனலாக இருக்கும். நம்ம டே 7ல் இந்த கார்னர் ரோல் எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டோன்னா எல்லா கலரும் சேர்ந்துடும். அதோட முடிச்சிடுவோம்.